ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் மாஸ்க் 3 முக்கியமான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த 3 ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இது கூடயே நம்ம ஒரு சில பொருள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்பில் படிஞ்சிருக்க தேவையில்லாத இந்த கெமிக்கலான உருவான இந்த பில்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும். நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளோட முடி வளர்ச்சிக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை நம்மளோட ஸ்கேல்புக்கு கொடுத்து நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறவங்க ரெகுலராக உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஒரு பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் இருந்தால் போதும். அடுத்த முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. கண்டிப்பாக க்ரீன் டீ தான் யூஸ் பண்ணணும், நார்மல் டீ வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. க்ரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஸ்கேல்புக்கு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னாலே இருக்கிற முடி போகாமல் இருக்கும். ஸோ முடியோட அடர்த்தி வந்து கம்மியாகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கான தன்மையும் இதில் இருக்குது. ஹேர் நம்மளுக்கு கொட்டாமல் ஹெல்த்தியாக இருக்கிறப்ப நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த க்ரீன் டீயில் இருக்குது. க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லைனா இதுக்கு பதில் நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆயில் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரில் இருக்க டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு, ஸ்ப்ளிட்டன்ஸ், ஹேர் பிரேக்கேஜ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாலே முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். மெயினாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆயிலே வந்து யூஸ் பண்ண வேண்டாம், தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா முட்டை. ஒரு முட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு பதில் கேஸ்டர் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. முட்டை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸை வந்து கொடுக்கும். இது நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக எக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை நேச்சுரலாகவே அடர்த்தியாக்கிறதுக்கான தன்மை இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய ஹேர் டேமேஜ் அப்புறம் ட்ரைனஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்னே நம்ம முட்டையை சொல்லலாம். இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் யூஸ் பண்ணது இல்லைன்னா பயப்படாமல் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல் முட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குன்னா மஞ்சள் கரு விட்டுட்டு வெறும் ஒயிட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலுக்கு பதில் நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். அப்புறம் இந்த பொடுகு, பேனு, அப்புறம் ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த லாவெண்டர் ஆயிலில் இருக்குது. இந்த ஹேர் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்மளோட ஸ்கேல்பில் வந்து தலை குளிச்சதுக்கப்புறம் ரொம்பவே அந்த எக் ஸ்மெல் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணாலுமே அந்த எக் ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் சுத்தமாக யூஸ் பண்ணலைன்னா ரொம்பவே அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்க பாருங்கள். எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் ஸ்மெல்லில் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிக அளவில் தண்ணி சேர்க்கணும்னு இதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து ஒரு நிமிஷம் ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் டீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2 minutes வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதாவது அந்த க்ரீன் டீயோட தன்மை வந்து அந்த தண்ணியில் வந்து கலக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1 to 2 minutes அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி கலர் லைட்டாக மாறினதும் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இந்த ஜெல் வந்து ரெடி ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு ஆகும். நம்ம நார்மலாக ஃப்ளாக்ஸீட் வந்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறதில்ல. நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக அது இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாகணும். பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப கெட்டியாக்கிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து பதமாக பண்ணுங்கள். நான் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் அதை கிளறி விட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா இந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேலே ஒயிட் கலர் நுரைச்சி வருது அப்படின்னால ஜெல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா அது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூனில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப லிக்விடை விட அந்த ஃப்ளாக்ஸீட் கொஞ்சம் அதிக அளவில் நமக்கு வரணும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிறப்ப ஃப்ளாக்ஸீட் 1-2 தான் வருது, லிக்விட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடுங்க. நமக்கு தேவையான திக்னஸ் வந்து கிடச்சிரும். அடுப்பிலே நீங்கள் ரொம்ப நேரம் கெட்டியாக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது கஷ்டம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை லைட்டாக தண்ணியாக இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா அரைச்சி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளாக்ஸீட் அண்ட் க்ரீன் டீ இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப முக்கியம். இது 2 மட்டும் கூட நீங்கள் அரைச்சி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். நான் இது கூடவே இப்போ ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடது ட்ரை ஹேர். நெக்ஸ்ட்டு ஹேருக்கு நல்ல ப்ரோட்டீனும் வேணும் அப்படின்றதுக்காக எக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முடியை 2ஆக பிரித்து உங்களோட ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஹேர் லென்த்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. கோல்டு பாடியாக இருக்குன்னா 20 மினிட்ஸ் விடுங்க, தாராளமாக போதும். ஒரு கவர் இல்லைன்னா ஷவர் கேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரில் இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப வீக்கான ஸ்கேல்ப் இருக்கவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.